அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் ரிவ்யூ கௌரி சீரியல் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறை வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா, இல்லை நம்மளோட எல்லைக்காளியை பிடிக்குமா, இல்லை நம்மளோட கௌரியம்மன் மாசாணியம்மனை பிடிக்குமாட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நம்மளோட வில்லன் வெள்ளி கேரட்டில் கூடிய நம்மளோட சாண்டி மற்றும் ஜமீன் குடும்பத்தை மொத்தமாக பிடிக்குமாட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட காவேரி வயலில் இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா அழகு குத்தி பூக்குழியில் இறங்க விட்டுட்டாங்க. அதாவது பூ நினச்சி மிதிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளோட அகிலா அதாவது காவேரி என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே போய் பார்த்த பின்னாடி தான் தெரியுதுங்க அது பூக்குழி இல்லை தீக்குழின்ட்டு. ரொம்பவும் பரதநாட்டியம் கதகளி குச்சிப்புடின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் அந்த பூக்குழியில் தள்ளி விட்டதும் இறங்கி நாட்டியம் ஆடிட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு வழியாக அந்த அழகு குத்துன வாயில் என்ன நடந்துச்சுன்னு தெரியலிங்க. ஒரு பக்கம் பெருசாக வீங்கியிருக்கிற மாதிரி ஒரு கட்டை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு என்னோட கெஸிங். அடுத்ததான் நம்மளோட துர்கா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எல்லக்காளியோட வேஷத்தை போட்டுட்டு ஆடி வரும்போது நம்மளோட சாண்டி இன்றைக்கி அட்டாக் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். நேற்று ஏன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தபோது எந்த ஒரு முயற்சியும் பலனளிக்கலைங்க, எல்லாமே தோல்வி அடைஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கி எப்படியாச்சும் ஒன்று துர்காவை கொள்ளணும்னு சொல்லிட்டு நம்மளோட சரவண பெருமாள் ஒரு பக்கம் துடிச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த சாண்டி ஒரு பக்கம் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இப்படி நடந்தால் இப்படிலாம் நடக்கும்ன்றது எனக்கு தெரியாதுங்க. நடந்தால் நல்லா இருக்குன்ட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா துர்கா அந்த பீகார் பசங்களை மொத்தத்தையும் எல்லக்காளி வேஷத்தில் போட்டு தள்ள போகிறாங்கன்றது என்னோட கெஸிங். என்ன நடக்குதுன்ட்டு எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட டிஎஸ்பி நந்தினி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நம்மளோட சரவண பெருமாளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மும்முரமாக இறங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நம்மளோட டிஎஸ்பி நந்தினி முயற்சி தோல்வி அடையும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே எல்லா விதத்துலையுமே மட்டசேகர், பாஸ்கர், பாலு இவங்களோட முயற்சியில் எல்லாமே டிஎஸ்பி நந்தினி தோல்வியை தான் சந்திச்சாங்க. இவங்களோட முயற்சி இப்போயுமே இவங்களோட முயற்சி தோல்வி அடையும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.